அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளிச்செய்து திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 220, மாற்றறியா பொன். உபதலைப்பு எண் 3. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1341, 42. காட்சிக்கினிய நற்கலையுடையதுவாய் ஆட்சிக்குரிய பன்மாட்சியும் உடைத்தாய். இந்த அருட்பெருஞ்சோதி பொன் அகத்திய மண்ணெழில் வண்ணமாய் மறைந்து கிடப்பது. அதன் ஏகதேச தோற்றமே இயல்பாக பொங்கெழிலாக பொங்கி வழிந்து எங்கெங்கும் இயற்கை கவின் காட்சிகளாக விளங்கி கொண்டிருக்கின்றது வாம். அந்த அக எழிலின் விசேட தோற்றத்தை வெளியிற் கொண்டு வந்து அமைத்து காட்டும் செயலே கலை எனப்படுவதாம். அன்றியும் அவ்விளக்கமே கூட கலை, அதாவது ஒளி ரேகையாக விளங்குகின்றதாம். நமது அருள் ஒளி வீசும் பொன் இனிய நற்கலையுடையதாகும். அதாவது இப்பொன்னை கண்டாலே உயர் இன்பத்தை பயப்பதாம். சாதாரண மக்கள் பொன்னாசை மிக உடையோர் பொன் பொருள்களை வைத்து பார்த்து மகிழ்ந்து பூரித்தும் பூஜித்தும் கொண்டிருக்கின்றதை உலகம் அறியும். இது எவ்வளவு அறியா செயல்! நம் அருட்பொன்னை பெற்றவர்களுக்கு உண்டாம் இன்பம் சொல்லும் தரமன்று. உலகப் பொன் படைத்தார்க்கு இன்பம் உண்டாகலாம். ஆனால் நமது பொன்னோ இன்பமே சச்சிதானந்தமே தன் இயல்பாய் கொண்டு விளங்குவதாம். மேலும் இப்பொன் அருட்பெரும் சக்தி காரணமாக அகிலமெல்லாம் கட்டி ஆளும் ஆற்றலும் உடையதாம். இப்படி அருளாட்சி புரியும் வல்லமையால் பலவாகிய சிறப்புகளும் கீர்த்திகளும் உள்ளனவாம் இவ்வற்புத பொன்னுக்கு. பன்மாட்சியும் உடையதாய் என்று குறிக்கப்பட்டுள்ளதன் கருத்து பலவாகிய உயர் சிறப்பும் மாண்பும் கொண்டு விளங்குவது என்பது பொருளாய் கூறப்படும். இன்னுமோர் அரிய விளக்கம் யாதெனில், இந்த உயர் ஆற்றலும் தோற்றமும் ஆட்சி செயலும் வெளிப்பட்டு அனுபவத்திற்கொண்டு விளங்கும் சிறப்பான இடம் நமது பல் நிலையாம். யாதெனில், நம் சிறநடு பகரபீடத்தின் மீது ஒளிர் லகர மெய் சுட்டும் 13ஆம் அருள் அனுபவ நிலையை குறிப்பதாம். இங்குதான் இந்த பொன்னின் காட்சியும் ஆட்சியும் மாட்சியும் அனுபவப்படுவது என்பது மெய்ப்பொருள் விளக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.